இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சால் பிக் பாஸ் ஆச்சு அதுவாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களோட எக்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட எக்ஸும் அவங்களும் ஒரே மாதிரி இல்லை. அவன் எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ்ல யாரை பார்த்தா அவங்க கோவம் வருது? ஒரே வாட்டி சொல்லலாம், அது காரணமாக தேவை. பிக் பாஸ்ல யாரை பார்த்தா அவங்க கோவம் வருது சொன்னோன்னே என் பையன் வாட்டர் வேலைன்னு சொல்கிறேன். ஏன் அரோரா மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சா ஓகே நம்ம இல்லையா? வேண்டாமா? புரியல. அரோரா மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருமகள் கிடைச்சா? அரோரா வந்து குடும்பத்துக்கு மருமகள் என்னங்க? தம்பிக்காக தான் இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கரெக்டாக பண்ணுறானா அதை பார்க்கறதுக்கு தான் நான் பிக் பாஸ் பார்க்குறோமே தவிர்த்து உள்ளே வந்திருக்க கண்டெஸ்டன்ட் யாருமே வந்துட்டு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறையா என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், எவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே அவங்களெல்லாம் எதுக்கு இந்த பிக் பாஸில் கூட்டிகிட்டு வரணும்? லைக் இந்த பிக் பாஸில் வந்துட்டு நல்ல என்ன சொல்கிறது, நல்லா டேலண்டடாக அந்த மாதிரி இருக்க இது பார்த்தா சீசன் 1 when compared to season 1 it is nothing. மே மந்தில் ரொம்ப கஷ்டம், அவனோட ரொம்ப கஷ்டம். அவன் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கே போனான். அந்த மே மந்தில் தான் அம்மா வந்து தவறிட்டாங்க. 13 to 14 days இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஆகும்னே தெரியாது, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னுட்டு அந்த மாதிரி வீட்லேயே இறந்துட்டாங்க. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com. நான் இப்போ ரீசெண்டாக வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு நபர் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லணும், கம்ருதீன். கம்ருதீன் யார் அவர் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் அவங்க அக்காட்ட வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சைதானி. நான் வந்து அவனோட எல்டர் சிஸ்டர். இதுக்கு முன்னாடிலாம் பிக் பாஸ் அவ்வளோவா பார்த்து நாங்கள் பார்க்க மாட்டோம். அவன் போயிருக்கான்றதுனால பார்க்குறோம். அவன் ஏதோ கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரி இருக்குது. மேபி இந்த கம்மிங் வீக்கில் பிக்கப் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் கம்ருதீன் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நிறைய அலிகேஷன்ஸ் நிறைய வந்து அகெயின்ஸ்ட் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே வந்து நிறைய பேர் வந்து ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கம்ருதீனோட கேரக்டர் உண்மையான கேரக்டர் தானா? ஆக்சுவலாக குமரன் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. குமரனில் வந்துட்டு ரொம்ப சாஃப்டான அந்த மாதிரி ஒரு நேச்சரில் தான் அவன் இருந்தான். பிக் பாஸை பொறுத்தவரையும் அவனோட ரியல் கேரக்டர் தான். அவனுக்கு வந்து நிஜமாலே சொன்ன போனால் அவனுக்கு நடிக்கலாம் தெரியாது. ஆக்சுவலாக எதிர்க்க என்ன இருக்கோ அதை அப்படியே இது பண்ணிப்பான். மற்ற பேர்லாம் சேஃப் ப்ளே பண்ணுறாங்களா நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவன் அப்படியே இயல்பாகவே அவனோட கேரக்டரே வந்துட்டு அதுதான். மேபி குமரனில் பார்த்தவங்க நம்ம வந்துட்டு அவன் ஒரு சாஃப்ட் நேச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். பட்டு பிக் பாஸில் அவனோட ரியல் ஃபேஸை பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து அந்த தண்ணீர் வாட்டர் டாஸ்கில் கூட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து போய் தூங்கிறாரு, வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு, ரொம்ப சோம்பேறியாக இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு மேபி அந்த மகாநதி முடிக்கணுன்றதுக்காக மேபி அவன் நிறைய டைம் என்ன சொல்கிறது 2 o'clock 3 o'clock வரைக்கும்லாம் தூங்காமல் இருந்திருக்கலாம். மேபி அதனால் அவன் வந்து அப்படி தூங்குற கேரக்டர் அவன் கிடையாது. மேபி லேட்டாக எழுந்திருப்பான், ஆனால் நைட்டெல்லாம் வந்து நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிக் பாஸில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 days முன்னாடி மேபி அவனுக்கு நிறையா அதான் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அங்கே இங்கே, அதனால ரொம்ப அலைச்சல் இருந்திருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கான். ஆனால் அவன் அந்த மாதிரி கிடையாது. லைக் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்துட்டு தூக்கத்தெல்லாம் கூட விட்டுட்டு தான் அவன் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாம் இது பண்ணுவான். உங்களுக்கு பிக் பாஸ் போகும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வந்து ஓகே கம்ருதீன் கரெக்டான வேலை போயிட்டுருக்காருன்னு தோணுதா, எல்லாம் வந்து எங்கேயோ தப்பாக இருக்கே அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? எங்கெங்கெல்லாம் தப்புன்னு பட்டுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு அதுதான் எல்லாரும் இது பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக வாட்ரு அந்த டாஸ்க் கொடுத்ததே வந்துட்டு எந்த அளவில் அதை இது பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த டாஸ்கே கொடுத்தாங்க. மேபி அந்த டைமில் அவன் தூங்காமல் இருந்திருக்கலாம். அது ஒன்று. தூங்குறதுனால எல்லாரும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. ஒரு டாஸ்க் அந்த தண்ணி ரொம்ப முக்கியம், அதை கூட விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு தப்புன்னு. ஆனால் மற்ற பேரும் சொல்கிறதுமே அதுதான். அது ஒரு இது தேவையில்லாமல் அந்த இப்போது அதில் நிறைய கண்டெஸ்டன்ட் இந்த பார்வதி அவங்களாம்
விஜய் பாரு அவங்கெல்லாம். அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க. ஆனால் ஐம் நாட் சீயிங் எனி ஏதாச்சும் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைங்க அவங்க எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நல்லா சண்டை போடுறாங்க, வார்த்தைங்களை பார்த்து பேசுகிறாங்க. இவனுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆயிடுங்கிறீங்களா? கிளாரிட்டியாக வந்து அவன் ஐ மீன் அவனுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவன் மைண்ட் செட் பண்ணிட்டு அவன் அங்கே போகல. அவன் எப்படி இருக்கானோ அதை அப்படியே அங்கே இது பண்ணுறான். ஆக்சுவலாக ஒரு இடத்துல கூட ஏச்சி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசியிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து அவன் நார்மலாக அவனோட கேரக்டர் அது சாதாரணமாக வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுனால அவனோட இயல்பாகவே அவனோட இது வந்து அப்படிதான். அது அவங்களுக்கு வந்து அது இதுவாக இருக்குது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கொஞ்சம் அதை அவன் பார்த்து பேசும்போது அந்த எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து அந்த வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் இது பண்ணாலே அவன் இதுவாக இருப்பான். பொதுவாக இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டஸ்டன்ட் வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லாத நிறைய பேர் உள்ள போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஏன்னா இவங்கெல்லாம் உள்ள போயிருக்காங்க, ஏன்னா இவங்கள போய் இறக்குனாங்க, அந்த மாதிரி டாக் தான் இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐயோ இந்த கூட போய் தம்பி மாட்டிக்கானே அப்படி இருந்துச்சா இல்லை எப்படி? ஆக்சுவலாக வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 1 இருக்குது இல்லைங்களா, அதுதான் என்னை பொறுத்தவரையும் கரெக்டான ஒரு இது. ஆக்சுவலாக அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தம்பி போயிருக்கான் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறதே. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்குமே இந்த தம்பிக்காக தான் இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் கரெக்டாக பண்ணுறானா அதை பார்க்கறதுக்கு தான் நான் பிக் பாஸ் பார்க்குறோமே தவிர்த்து உள்ளே வந்திருக்க கண்டெஸ்டன்ட் யாருமே வந்துட்டு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய என்ன சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், எவ்வளோ டேலண்ட்ஸ் வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணி அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். உள்ளே விளையாடுறது இது பண்ணுறது, உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை விட அவங்க ஒருத்தவங்க ஒன்று அவங்கள பற்றி இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரு, இந்த அரோரா, மற்ற பேரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறச்ச எதுவுமே அவங்களெல்லாம் எதுக்கு இந்த பிக் பாஸில் கூட்டிகிட்டு வரணும்? லைக் இந்த பிக் பாஸில் வந்துட்டு நல்ல என்ன சொல்கிறது, நல்லா டேலண்டடாக அந்த மாதிரி இருக்கா. இது பார்த்தா சீசன் 1 வென் கம்பேர்ட் டு சீசன் 1 இட் இஸ் நத்திங் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இருக்குது. மற்றவங்கள மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாங்க. சபரி அவர் கொஞ்சம் நல்லா விளையாடுறாரு, பட் அவருமே சேஃப் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்ற சில கேரக்டர்ஸ்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், அவங்களாம் எதுக்கு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதெல்லாம் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதும் நம்ம ஆடிஷன் அப்போவும் நான் போயிருந்தேன். கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்மளை தனியாக தான் இது பண்ணாங்க. எந்த கண்டஸ்டன்ட் உள்ளே போகிறாங்க நம்மளுக்கு தெரியல. நம்மளை மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டுட்டு அதை இது பண்ணிட்டு தான் நம்ம போயிருந்தோம். அப்போ நம்மளுக்கு தெரியல. அதுக்கு அடுத்த நாள் சரி நம்ம வரப்போகிறோமேன்றதுக்காக ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரைச்ச அவங்க வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் கமருதீன் அவர்களுக்கும் திவார் அவர்களுக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து நம்மளுக்கு பிடிக்காது. எதனால? ஏன் பிடிக்காது? சும்மா ஏதோ ரொம்ப ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு ஓவரா பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியா இல்ல அதுக்கு முன்னாடியே? அதுக்கு முன்னாடி அவரும் பிக் பாஸ்ல இப்போ எப்படி இருக்காரோ அதுக்கு முன்னாடி தானே முன்னாடியும் அந்த மாதிரி என்ன சொல்றது, இவர் வந்து சில வார்த்தைங்கள்லாம் பேசுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோட நடிப்பு என்னோட இது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அது வந்து அவர் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலா. ஆனால் அவரை அப்படி நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி அவரை தான் எல்லாரும் பார்க்கணும், அவளை தான் எல்லாரும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவர். டு பி ஃப்ராங்க் அவர் நடிக்கிறதே நல்லா இல்லை, ஆனால் அவர் நடிக்கிற மாதிரி அவரே நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஓகேவா பண்ணால் நம்மளுக்கு இது பண்ணலாம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் இவன் மேலே சில தப்பு இருக்குது. வேற இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன தப்பு இருக்கு கமருதீன் அவர் மேலே? ஏதோ அவன் வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ பேசிட்டான் இல்லையா, பைத்தியம் அப்படி போடா உருண்டை அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்தாலுமே அவன் ஏதாச்சும் என்ன சண்டை போட்டான் அப்படின்னா நான் சைலண்டாக அவன்கிட்ட பேசவே மாட்டான். ஆனால் அவன் பக்கம் தப்பு இருந்துச்சுன்னா அவனே வந்து சாரியாக ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி தான் இவனும் போயிட்டு அவங்க கிட்ட சாரி இது பண்ணியிருக்கான். இட் டசன்ட் மீன் தட் அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. இவன் பண்ண தப்புக்காக அவன் போய் சாரி கேட்டிருக்கான். பட் பாரு அதை வந்து வேற இதில் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி அவனை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி. எனக்கா ஒரு பயம், ஏதாச்சும்
நீ வேலையை பார்த்துட்டு போ, அப்படி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் தேவையில்லாம வார்த்தையை விட்டுருவானோ அப்படி சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் சொல்ல, பேஷன்ஸாக இருந்துக்கிட்டான். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கான் அவன், அந்த மாதிரி டைப் கிடையாது. இப்போ கொஞ்சம் ஐ மீன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவன் கொஞ்சம் நிறையவே மாறி வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பொறுமையாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். அந்த மாதிரி அவன் பொறுமையாலாம் அவன் கிடையாது. ஏதாவது தப்புனா உடனே அதை அப்படியே அவன் இது பண்ணிடுவான், ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவான் அதை. நீ பார்வதி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் வருது. பார்வதி சொல்லியிருந்தாங்க ஒரு எபிசோடில் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறான், என்கிட்ட வந்து லவ் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண பார்க்குறான், அது எக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான், நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன், அண்ணேன்னு சொல்லி தள்ளி வச்சிட்டேன், அது மாதிரி ட்ரை பண்ணாரா? ஆக்சுவலாக அதை நம்ம கேட்கும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்லாம் தான் உட்காந்துட்டு நம்ம அதை பார்க்குறோம். இன்னும் இவன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படிலாம் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இது ஒண்டி அவனுக்கு அவன் காதுக்கு போச்சு. ஐ மீன் இதை வந்து அவங்க கேப்சர் பண்ணி நம்மளுக்கு தானே டிவியில் காட்டுறாங்க. இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சா பிக் பாஸ் ஆச்சு அதுவாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானே தெரியாது அப்படி சொல்லிட்டு அட் லேட்டர் டே நெக்ஸ்ட் டேலாம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்ன இந்த பார்வதி வந்து லவ் கண்டென்ட் அப்படி இப்படின்னு பேசுது, இதெல்லாம் அவங்களுமே சேம் தாட். இது ஒண்டி ஹம்ருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், அவன் அங்கேயே அவளை ஏதாச்சும் ஃபஸ்ட்டாக கேட்டுட்டு வந்துடுவான் அப்படி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் சொன்னதும் கரெக்டாக இருந்துச்சு, நீ எக்ஸ் மாதிரியே இருக்க, உன் மேலே ஒரு தனி கேர் இருக்குது, அந்த மாதிரி சொன்னது வந்து மாதிரி லவ்வாக தானே பார்க்குறாங்க வெளியே. அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்களோட எக்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களோட எக்ஸும் அவங்களும் ஒரே மாதிரி இல்லை. அவன் எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் என்னால் ஃபுல்லாக 24/7 என்னால் பார்க்க முடிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்னோட இது படி சொல்கிறேன், அவங்க ரொம்ப லீனாக வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதுக்கு அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. பட் கம்ருதீன் வந்து சபரி கூட க்ளோஸாக தான் இருந்தார். வாடா போடா சார் மாற்றி பற்றி பேசுவோம். ஏன் திடீர்னு சபரிக்கும் கம்ருதீனுக்கும் முட்டிக்கிச்சு? அது அவரை தான் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா? ஆமாம் அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நடுவில் கூட ஏதோ அம்மா ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ரொம்ப அழுததான், ஐ மீன் நான் பார்க்கல, என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க இந்த மாதிரி அவன் அம்மா கனவுல வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதான் அப்படி சொல்லிட்டு. அதுக்காக பிக் பாஸ்க்குள்ள அப்போ வந்துட்டு சபரி தான் வந்து கன்சோல் பண்ணார். சண்டை போட்ட அதே டே அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு தான் அது எனக்கு தெரியும், ஆக்சுவலாக நான் பார்க்கல. அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா கேரிங்காக தான் இருந்தார். போகும் ஸ்டார்டிங்கில் வந்தும் திடீர்னு எதுக்கு முட்டிக்கிச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக மேபி என்ன சொல்கிறது, 2 பேரோட ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதனால மேபி ஏதாச்சும் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கலான்னு தோணுது. நான் கம்ருதீன் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போ வந்து நல்ல நல்ல ஃப்ரெண்டு தான். ஐடி வேலையை விட்டுட்டு வந்து சீரியல் ட்ரை பண்ண ஒரு பையன், மாடலிங் பண்ணிட்டு எப்படியாவது சீரியல் நுழைஞ்சிடணும், சினிமாவுக்கு நுழைஞ்சிருந்தது ஒரு பையன். பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு கம்ருதீன்? ஆக்சுவலாக வந்துட்டு கமருதீன் வந்துட்டு 10th முடிச்சுட்டு டைரெக்டாக 11th 12th பண்ணாமல் பாலிடெக்னிக் போயிட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வந்துட்டு எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்ராடில் இருக்காங்க. ஸோ என்ன பிளான்னா இந்த பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அப்ராட் போயிடலாம், ஸோ தட் சீக்கிரமாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி. லேட்டர் லாஸ்ட் இயரில் வந்துட்டு இந்த மாதிரி படிச்சுட்டு போனால் எனக்கு ஸ்கோப்பே இருக்காது, நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படி சொல்லிட்டு சவிதா இன்ஜினியரிங்கில் போயிட்டு சேர்த்துட்டான் லேட்டரல் என்ட்ரியில். ஸோ அது முடிச்சுட்டு அப்போவே வந்துட்டு காலேஜில் இருக்கும்போதே அவன் ஏதோ ஐ மீன் இந்த யூடியூப்பில் வெப் சீரிஸோ ஏதோ இது பண்ணிட்டு இருந்தான் போல், நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அவன் நல்ல இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அம்மா ஆக்சுவலாக வந்துட்டு யாரோட ஹெல்ப்பு எதுவும் இல்லாமல் எங்கள் 2 பேரும் நல்லா இது பண்ணாங்க. அதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட விஷயம். ஸோ திடீர்னுட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த வெப் சீரிஸ் அது இதுன்னு வீட்டிலே இருக்க மாட்டான், சுற்றிட்டே இருப்பான், நைட்டெல்லாம் சுற்றிட்டு இருப்பான், கேட்டால் ஷூட்டிங் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 3-4 வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. திடீர்னுட்டு வந்து அவன் ஐடியில் அவனுக்கு வேலை கிடச்சிது. ஒரு சின்ன ஒரு நாமினல் சேலரியில் தான் போனான். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் அடித்து நல்ல சேலரியில் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் அடித்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவனோட சேலரி. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர்
அந்த லெவல் ஆஃப் இதில் தான் நம்ம சேலரி வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் எல்லாருக்கும் அந்த விஷயம் நிறைவேறாது. பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து அது கிடச்சிது. அது கிடச்சி லைக் 2 லட்ச ரூபா டேக் ஹோம். அது நம்ம ரொம்ப ஹாப்பி எல்லாரும். இவன் ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோக்கா வேலையை செய்ய மாட்டான். ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே ஆட்டோமேஷன் இவன் கற்றுக்கிட்டான். மேனுவலில் இருந்தால் ஆட்டோமேஷன் கற்றுக்கிட்டான். ஒரு எஃபெக்டிவ் ஹவர்ஸில் அதை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் சுத்த போயிடுவான். திருப்பியும் எங்கே போகிறேங்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அங்கே பார்க்க போகிறேன், இங்கே பார்க்க போகிறேன், இதே மாதிரி. அப்புறம் திடீர்னுட்டு நல்ல சம்பளம், சரி நல்லா சேர்த்து வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறச்சா திடீர்னுட்டு ஜான்வரியில் வந்துட்டு விஜய் டிவியில் இந்த மாதிரி போகிறேன், நான் என்னை மகாநதியில் கூப்பிட்றாங்க அப்படி சொன்னாங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இதை பார்த்துட்டு அதான் அந்த சுத்த போகிற டைம்லலாம் நம்ம ஷூட்டிங் பார்த்துட்டு இதையும் பேலன்ஸ் பண்ணிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். ஜஸ்ட்டு ஒரு 4 days தான் போச்சு. அவனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஷூட்டிங் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க நினைக்கிற டைமில் தான் நம்ம போனோம். இப்போ 1:30 கால்னா அந்த கண்டினியூஸாக வி கான்ட் ஏபிள் டு ஸ்கிப். அதனால் இவனால் முடியல. திடீர்னு வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டா, நான் விட்டுறேன் இந்த வேலையை அப்படி சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஆனால் அம்மா வந்துட்டு சரி அவன் 8 இயர்ஸாக இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான். இதில் வந்து போனால் நல்லா எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் நல்லா ஷைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஷீஸ் ஆல்சோ ஓகே. ஆனால் எனக்கு தான் வந்து அது பிடிக்கல. அதனால் நான்லாம் அழுதேன், வேணாண்டா நல்லா யோசிச்சு இது பண்ணுடா அப்படிலாம் சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்துட்டு ஒரு டைமில் யோசிச்சு பார்ப்ப, கமருதீன் நான் இந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வடை சுடாதரா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அவன் கேட்கல. இந்த மாதிரிலாம் எடுத்தோடனே நெகட்டிவாக பேசாத, கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட்டாரு, அப்ரிஷியேட் பண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவன் போயிட்டான். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணான் தான். இப்போ வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே போயிருக்கான். ஸோ பிக் பாஸ்குள்ளே போகும்போதுமே அவன் 2 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தான். என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி ஜீக்கு போட்டோமா இல்லை பிக் பாஸ் போட்டோமான்னு சொல்லிட்டு. ஜீக்னா என்ன கேட்டான்? அங்கே என்ன ஆக்சுவலாக வந்து ஜீல ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிட்டுருந்தாங்க வித் நல்ல பேக்கேஜ் இருக்க மாதிரி ஒரு இது. அதில் அதாச்சும் மகாநதியில் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோவாக தான் இவனை இது பண்ணாங்க. லேட்டர் வென் தே கேம் டு சென்னை ரைட், அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே மாறிடுச்சு. ஸோ தட் இவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறதே நிறுத்திட்டாங்க. ஸோ இவனுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அவன் ஸ்டார்டிங்லேயே வந்து அவன் வந்து இதை வந்து சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி எடுத்தீங்க, இப்போ என்ன சைடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க ஸ்டார்டிங்லேயே ஹீ ஷுட் ஹாவ் இன்ஃபார்ம்டு. அதை விட்டு எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட இதெல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மே மந்தில் ரொம்ப கஷ்டம், அவனோட ரொம்ப கஷ்டமாக அவன் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கே போனான். அந்த மே மந்தில் தான் அம்மா வந்து தவறிட்டாங்க. அவன்கிட்ட சுத்தமாக வந்து காசு இல்லை. எப்போவுமே அவன் அந்த மாதிரி இது பண்ணவே மாட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அம்மா வந்துட்டு 2 times ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லங்ஸில் கொஞ்சம் பிரச்சனை அவங்களுக்கு. ஷி கான்ட் ஏபிள் டு ப்ரீத் வித் அவங்க அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வச்சு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. 2 times இது பண்ணி அவங்களே இதுவாயிட்டாங்க. ஆனால் இந்த 3rd time வந்து நான் அவங்களுக்கு வென்டிலேட்டரில் வச்சுட்டாங்க. ஸோ அது டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து ஒரு 13 to 14 days இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஆகும்னே தெரியாது, நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னுட்டு அந்த மாதிரி வீட்லேயே இறந்துட்டாங்க. நான் சோசியல் மீடியாவெலாம் நான் பார்த்துருக்கேன். எங்கேயுமே வந்து இந்த அம்மா இறந்ததையோ அப்பா இருந்ததையோ எங்கேயுமே அவர் போடவே மாட்டேங்கிறாருங்க. என்ன காரணம்? ஆக்சுவலாக வந்துட்டு அம்மா இப்போ தான் ரீசெண்டாக இருந்தாங்க மேபி, அதனால் அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த சொல்லாமா ஜீ தமிழில் இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த இது போயிட்டு இருந்துச்சு. அதனால ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஜீ தமிழ் போகட்டுமா இல்லை பிக் பாஸில் கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி வேணாண்டா, பிக் பாஸ் வந்து வேண்டாம், ஆக்சுவலாக பேரை கெடுத்து அமுச்சு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியாப்பா சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டான். 2 நாள் என்னாச்சுன்னு தெரில, நான் பிக் பாஸ் போகிறேன்ப்பா அப்படின்றான். என்ன ஆச்சுன்னு தெரில. டேய் வேணான்னு சொன்னேன், எடுத்தோடனே வந்துட்டு நெகட்டிவாக பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி நம்ம அதுக்கு மேலே நம்ம ஒரு சஜஷன் கேட்டால் நம்ம சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் அவனோட விருப்பம் அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கவே
மேபி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3 மேல ஆச்சுன்னா இப்போ 3 months இருக்கு, அதனால அவன் எங்கேயும் அதை இது பண்ணலை. அவர் வெளியும் காட்டிக்க மாட்டார்ல, இதை வச்சு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணலாம், எதுவுமே பண்ண மாட்டாரா? ஆஹா. ம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக இவன் என்ன அரசியல்லையா இருக்கான் அதை வச்சு இது பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் ஈஸி கோயிங். அவன் இப்பயும் எப்படின்னா, நான் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறது, அம்மா இருக்க மாதிரியே தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே தான் இருந்தான், இப்போ தான் வந்துட்டு ரொம்ப இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வல்சரவாக்கத்துக்கே ஷிஃப்ட் பண்ணி போயிட்டான். ஓகே. சரி, இப்போ நான் வந்து டக்குனே ஒன்று கேள்வி கேட்குறேன். பிக் பாஸில் யாரை பார்த்தா அவங்க கோவம் வருது? ஒரே வாட்டி சொல்லலாம், அது காரணமாக தேவை. பிக் பாஸில் யாரை பார்த்தா அவங்க கோவம் வருது? சொன்னோன்னே அப்பயும் ஆட்டம் இல்லைன்னு சொல்கிறோம். வாட்டம் வருது. ஏன் எதுக்காக கோவம் வருது உங்களுக்கு? சும்மா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஆக்சுவலாக அன்னெசரியாக சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படியே அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்காது. பட் மற்றவங்கள பற்றி நம்மளுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். அப்புறமா ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அவருக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா ஹி வில் டேக் தட். கொஞ்சம் யாராச்சும் இது பண்ணுனா அப்படியே அந்த இடத்துலயே ஹி யூஸ் டு ஸ்டாப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு சான்ஸோ இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறதோ அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி யாருக்கிட்ட ஜாக்கிரதையாகணும்? அரோரா கிட்ட. ஏன், என்ன காரணம்? ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கம்ருதினி மறுவரையாக வச்சுட்டு. ஆமாம், அந்த இப்போ இந்த எவிக்ஷனில் கூட நம்ம ஓட்டு நாமினேஷன் பண்ணுறச்ச எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க ஷீஸ் வித் கமருதீன் அந்த அப்புறம் அந்த குஷர், அவங்க 2 பேர் கூட தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால எந்த கான்ட்ரவர்சிஸும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அரோராவை சொல்றீங்க. மேபி அரோராவுக்கும் கமருக்கும் லவ் ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு. லவ் ஏற்பட்டுரும்னு சொல்ல, அந்த மாதிரி வச்சு பேசுறதே நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு தோணுது. ஏன் அரோரா மாதிரி ஒரு மருமகள் கிடைச்சா ஓகே நம்ம இல்லையா, வேண்டாமா? புரியல. அரோரா மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருமகள் கிடைச்சா? அரோரா வந்து குடும்பத்துக்கு மருமகள் என்னங்க வேண்டாங்க, வேண்டாம். சரி, ஓகே, அந்த மாதிரி வேண்டாம். சரி, யார் பாய்சன்? யார் வந்து பாய்சன்? பாய்சன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்வதின்னு எனக்கு தோணுது. நான் நிறைய பாய்சன் இருக்காங்க, பட் ஷீஸ் எடுத்தோடனே சொல்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அது வரைக்கும் ஷீஸ் அப்ரிஷியேட்டபிள். ஏன்னா வந்து பாய்சன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க, நான் எப்படி சொல்கிறேன்னா, எடுத்தோடனே சண்டை போடுற எதுவாக இருந்தாலும் ஷீஸ் ரியாக்டிங். ஆனால் சில பேர்லாம் இருக்காங்க பாய்சன், ஆனால் நம்மளுக்கு தெரியாது, போக போக தெரியும். ஏன்னா சேஃப் கேம் விளையாடிட்டு இந்த சைடும் இருக்கிறது அந்த சைடும் இருக்கிறது அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. இப்போ யார் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? கமரு வந்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. மேபி இந்த சபரி கூட, அப்புறம் அந்த வீட்டு தலை குஷாரா துஷாரா மிஷர், அந்த பையன் ஓகேவா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் வந்து அம்மா தவறுனதும் இருந்தும் அவர் வந்து பிக் பாஸில் அவ்வளோ ஜென்யூனாக சிம்பத்தி எதுவும் கிரியேட் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு October 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free. Sacred Needs உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பூஜா ஐடல்ஸ் அண்ட் பூஜா ஆர்டிகல்ஸ்க்கான ஒரே இடம். விசிட் sacredneeds.com.